பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் புஸ்தகம் 139 வசனம் 7. உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? வேர் ஷேல் ஐ கோ? வேர் ஷேல் ஐ ரன்? எங்கே ஓட முடியும்? எங்கே ஓடுவேன்? அப்படி எங்கே போவேன் என்று தாவீது சொல்கிறார். எங்கே போக முடியும்? நான் உம்மை விட்டு எங்கே போக முடியும்? உம்மை விட்டு எவ்வளோ தூரம் போக முடியும்? நான் எங்கே ஓட முடியும்? உமக்கு மறைவாக போக முடியுமா? உமக்கு மறைவானது என்று ஒன்றுமே இல்லையே. உமக்கு எல்லாம் தெரியுமே. எல்லா இடத்திலும் நீர் கண்ணோக்கமாக இருக்கிறதே. எல்லா இடத்திலும் உடைய பார்வை இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற அதே பார்வை ஜப்பானில் இருக்குது. ஜப்பான் இருக்க அதே பார்வை அமெரிக்காவில் இருக்குது. எல்லா தேசங்களிலும் உங்களுடைய பார்வையானது இருக்கிறது பட்சத்தில் நான் எப்படி உமக்கு மறைவானது செய்ய முடியும்? உங்களுடைய ஆவிக்கு மறைவான எங்கே தான் போவேன்? எங்கேயும் போக முடியாது. போக இடம் இல்லை, போகக்கூடிய வழிமுறை இல்லை, போகக்கூடிய செயல்பாடு இல்லை. எங்கே போக முடியும்? எங்கே போனாலும் அது உம்முடையதாக இருக்கிறது. அங்கே இருக்கிறே, எங்கே போவேன்? இரண்டாவதாக, எங்கே ஓடுவேன்? நான் எங்கே ஓட முடியும்? உங்களுடைய சமூகத்துக்கு ஓட முடியுமா? ஓடினா பிழைச்சிக்க முடியுமா? ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசம் ஓட முடியுமா? ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமம் ஓட முடியுமா? இந்த தெய்வம் வேண்டாம், இன்னொரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? கொஞ்ச நாளைக்கு இந்த தெய்வத்தை பார்த்தோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு தெய்வத்தை பார்ப்போம், அவரை போக முடியுமா? முடியாது. காரணம், நான் எங்கே போய் ஒளிந்தாலும் மறைந்தாலும் அங்கே நீர் இருக்கிறீர். அங்கே உம்முடைய சத்தம் கேட்கிறது, அங்கே உம்முடைய குரல் கேட்கிறது. எங்கே ஓடி ஒளிந்தால், ஒரு ஆடு ஓடு முள்ளுக்குள்ளே மாட்டிக்கொண்டது, ரத்தம் அது மேலே இருக்கிறது, அது கத்தி கொண்டு இருக்கிறது. மெய்ப்பனும் வீட்டுக்கு எண்ணி பார்க்குற பொழுது 99 ஆடு தான் இருந்துச்சு. ஒரு ஆட்டை காணமிச்சு தேடி வருகிற பொழுது அந்த ஆடு ஒரு முற்புதலிலே சிக்கி இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை ஆண்டவராகிய இயேசு ஓப்பனையாக சொல்லப்பட்டார். இயேசு அவனை மீட்டெடுத்தார். இன்னைக்கு ஆண்டு உங்களை என்னையும் முள்ளில் இருந்த சாக்கடையில் இருந்து நம்மை அவர் மீட்டெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்ம பிரித்து எடுத்தார், வெளியே கொண்டு வந்தார். அதைத்தான் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறதுனால அவரால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய செயல்பாடு பெரியது என்று சொல்லி நாம் இருக்கோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாம் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் முன்வைத்து போகிற பொழுது, அவரை நினைத்து கொண்டு போகிற பொழுது அந்த காரியத்தை செவைப்படுத்துவார். காரணம், அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இல்லாமல் நாம் வாழ்ந்து விட முடியாது. அவரை விட்டு நம்மளால் பெரியவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவர்கிட்ட எங்கே தான் போக முடியாது. அவர்கிட்ட எங்கே ஓடி போய் மறைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அவர் நம்முடைய தேவன், நமக்காக சிவனை கொடுத்தவர். எங்கே போனாலும் மீண்டும் வந்துடும். ஒரு குடும்பத்தில் பிள்ளை இருக்குன்னு சொன்னால் பகல் முழுசு எங்கெல்லாம் விளையாடலாம், ஸ்கூல் போகலாம், காலேஜ் போகலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம். 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், ஈவினிங் வந்துடணும். அதே போல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து வெளில எங்கே போய் சுற்றினாலும் அந்த தேவனுடைய பிரசனத்துக்கு நான் வந்துவிட வேண்டும். அப்படி வருகிற பொழுது அவர் நம்மை ஆசிரியக்காம விடவே மாட்டார், கண்டிப்பாக ஆசிரியப்பார். அவர் தன் கத்திர வாக்கு செல்வது, அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். அவர் பிரசன்ஸ் எல்லா இடத்துல இருக்கு. அவருடைய பிரசன்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தலைவலினா அவர் அங்கே இருக்கிறார், கால் வலினா அங்கே இருக்கிறார், நெஞ்சு வலினா அங்கே இருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். எந்த பலனமாக இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைக்கு ஏற்பட கத்திர ஆசிரியப்பாக சொல்லலாம். அப்போ 4 சதவீதம் இந்த வார்த்தைக்கு ஒரு கத்திர ஆசிரியப்பாக இந்த வார்த்தைக்கு மாற்றம் இல்லாமல் செயல்பட உதவி செய்ய முடியாது ஆசிரியக்கிறோம். தொடர்ந்து கத்திர பூர்வப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We will be succeeded.